சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 10 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டதாக கோவில் காவலாளி அஜித் மீது புகாரளித்த நிகிதா அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றிய மோசடி பெண் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவிலுக்கு தாயுடன் சாமி கும்பிடச் சென்ற இடத்தில் 10 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டதாக கோவில் காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதாவின் புகாரால் அவரை கொடூரமாக விசாரித்து அடித்தே கொன்ற திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மைதானா? விசாரணையில் அம்பலமான நிகிதாவின் மோசடி முகம். யார் இந்த நிகிதா? போலீசாரால் அடித்தே கொல்லப்பட்ட அஜித் குமாரும் அவர் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதாவும் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஜெயபெருமாள் சிவகாமி தம்பதியின் மகள்தான் நிகிதா. முனைவர் பட்டம் பெற்ற இவர் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நிகிதா கடந்த 2010ஆம் ஆண்டு கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய ஆசிரியரான ராஜாங்கம் என்பவரது மகன் தெய்வத்திடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தனது மெகா மோசடியை காட்டியுள்ளார். அப்பொழுது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்கும் நன்கு நெருக்கமானவர்களிடம் பேசி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 8 லட்சத்தை நிகிதா கேட்டுள்ளார். நிகிதாவின் பேச்சை நம்பி தெய்வம் தனது தந்தை ராஜாங்கத்தின் மூலம் பணத்தை கொடுத்துள்ளார். அதேபோல் அவரது உறவினர் வினோத் என்பவருக்கும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அவரிடமும் 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் அரசு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதுடன் நிகிதாவின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி, தந்தை ஜெயபெருமாள், அவரது சகோதரர் கவியரசு உள்ளிட்டோர் மீது மதுரை திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அது தொடர்பான விசாரணையில் 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிகிதா மற்றும் அவரது தந்தை ஜெயபெருமாள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நிகிதா பெயிலில் வந்துவிட்டதாகவும் ஜெயபெருமாள் மட்டும் சிறை சென்று பின் ஜாமீனில் விடுதலையாகி உள்ளார். உங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஆளுகளுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும், நீங்கள் பையனுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல, நீ நம்பிக்கையோடு செய்யலாம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. எவ்வளோ கொடுத்துருந்தீங்க? நான் 8 லட்சம் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் வரல, ஒரு வரைக்கும் 10 ரூபா கிடைக்கல. எங்கள் தாத்தா வழியாக என்ன செஞ்சோம், அந்த நிகிதான்றவங்ககிட்ட பணம் கொடுத்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு அவர் காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார், அவருக்கு 8 லட்ச ரூபா, எனக்கு விஓ வேலை வாங்கி தரதா ஒரு 8 லட்ச ரூபா, மொத்தம் 16 லட்ச ரூபா. இது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபோர்ஜரி குடும்பம். சென்னைக்காரங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. ராம்நாடு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடு மேய்க்கிறவங்க, அவங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் திருநகரை சேர்ந்தவர் பசும்பொன் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மேட்டரை நீங்கள் இப்படியே விட்டுறாட்டி உங்களை கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அரட்டுறாரு. அரட்டின பின்னாடி நாங்களும் கொடுத்த காசை பயந்துட்டு என்ன செஞ்சுட்டோம், அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டோம். இதேபோல திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த சிலரிடமும் அரசு வேலை வாங்கித் தருவதாக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து அது தொடர்பாகவும் 2011ஆம் ஆண்டில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நிகிதா முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா மடப்புரம் கோவிலில் நகை காணாமல் போனதாக அளித்த புகார் உண்மையானதுதானா? மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா அளித்த புகாரில் அஜித் உயிரிழந்திருப்பது நியாயமா? மோசடி பெண்ணின் புகாரை முறையாக விசாரிக்காமல் அஜித் மீது இப்படி ஒரு நடவடிக்கையா என அவரது உறவினர்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளனர். நிகிதா தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தான் தலைமறைவாக இல்லை என அவர் கொடுத்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அவங்களுக்கு தோணுனபடி சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் நாங்க அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம். நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமுறை 2வது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க. எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்டேஷன்லயே போய். அஜித் குமார் கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில்
அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மையானதுதானா என்பதை காவல்துறை நிகிதாவை அழைத்து விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இதனிடையே காவலர் அஜித்குமார் மீது திருட்டு குற்றச்சாட்டு கூறிய நிகிதா மீது நிலுவையில் உள்ள மற்றொரு பண மோசடி புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் ஒருவர் திருமங்கலம் ஏஎஸ்பியிடம் புகார் அளித்திருக்கிறார். அதாவது நிகிதாவின் சகோதரரான வைபவ் சரண் கவி தனது வீட்டை விற்பதாக கூறி தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் பாசில் மன்சிங்கிடம் 25 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டை பழுது பார்க்கும் பணியில் பாசில் மன்சிங் மேற்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் வீட்டை நிகிதாவின் பெயருக்கு அவரது தம்பி வைபவ் சரண் கவி எழுதி வைத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அறிந்து கொடுத்த பணத்தை பாசில் கேட்டபோது தனது வீட்டை பழுது பார்க்கிறேன் என்ற பெயரில் சேதப்படுத்தியதாகவும் வெறு 6 லட்சம் ரூபாய் மட்டுமே திருப்பித் தர முடியும் என்றும் நிகிதா கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதமே புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திருமங்கலம் ஏஎஸ்பியிடம் பாசில் புகார் அளித்துள்ளார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சென்னை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே நிகிதாவும் அவரது குடும்பத்தினரும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பேராசிரியர் தெய்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2010 வந்துட்டு நான் என்னோட அக்கா பையன் வினோத்குமார், செக்கனூரியை சேர்ந்த செல்வம் மற்றும் அவங்க குடும்பத்தார், ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி, சென்னையை சேர்ந்த தனசேகரன், செந்தில், அடுத்து வசந்த நகரை சேர்ந்த நபர்கள், அவங்க பேரெல்லாம் எனக்கு மறந்து வச்சு. ஆனால் அவங்க எல்லாமே அன்றைக்கி போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுகளுக்கு. அடுத்து திண்டுக்கல்லை சேர்ந்த நபர்கள், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், இப்படி வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1.25 கோடி 1.5 கோடி ரூபாய் அன்றைக்கே வந்துட்டு வசூலாக இருந்தது. இந்த இது எல்லாமே வந்துட்டு வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அதை எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி நாடகம் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே முற்றிலுமாக போய்